வெல்கம் டு பணியும் வைப்பும். பர்சன்டேஜோட டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இதுல டைப் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல டைப் 2 அண்ட் 3 வந்து பார்த்தலாம். டைப் 2ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கன்வர்ஷன். அது என்ன கன்வர்ஷனா, ஒரு நம்பர் வந்து ரேஷியோல வந்து கொடுத்துருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து அந்த நம்பரை பின்னமா கொடுத்துருப்பாங்க. பின்ன வடிவத்துல கொடுத்துட்டு அதை வந்து பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்களேன், கன்வெர்ட் 6:4:10 இன்ட்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல, இதை டக்கு நம்ம பார்த்தோன்னே மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ பர்சன்டேஜ்ல கேட்கறாங்க 6:4:10 அப்படின்னா என்ன, 6%, 4%, 10% சொல்லிட்டு டக்கு நம்ம யோசிப்போம். பட் இது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஏன் இது கிடையாதுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து விகிதத்துல கொடுத்துருக்காங்க. எப்போதும் ஒரு இதை விகிதத்துல கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா மடங்குல எடுக்கணும். 6 மடங்கு, 4 மடங்கு, 10 மடங்கு. ஏன் இதை நான் மடங்குன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல 6:4:10 அப்படின்றதுல இந்த 6 எப்படியா இருக்கலாம்னா 60 இருக்கலாம். இந்த இடத்துல 4 வந்து 40 இருக்கலாம். இந்த இடத்துல 10 வந்து 100 இருக்கலாம். இதை அடிச்சாலும் நமக்கு வந்து 6:4:10 தானே வரும். அதனால சொன்னேன், இல்ல 60 எப்படி இருக்கலாம்னா இந்த 60ஓட மடங்கா இருக்கலாம், 120 இருக்கலாம். இந்த இடத்துல 40 எவ்வளவு 80 இருக்கலாம். இந்த இடத்துல 100 வந்து 200 இருக்கலாம். இதை அடிச்சாலுமே நம்மளுக்கு என்னதான் வரும், இந்த 6:4:10 தான் வரும். அதனால நம்ம வந்து என்னன்னா 100% ஷோரா இந்த நம்பர் தான் சொல்ல முடியாதனால அதை நம்ம மடங்குல எடுக்கிறோம். புரியும்னு நினைக்கிறேன். அப்படி மடங்குல இருக்கும்போது நம்ம பர்சன்டேஜ்ல மாத்த சொல்றாங்கன்னா முதல்ல டோட்டலா எத்தனை மடங்கு அப்படின்னு பார்க்கணும். மொத்த மடங்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க, 6 மடங்கு, 4 மடங்கு, 10 மடங்கு. அப்ப மொத்தம் என்ன, 20 மடங்குல இருக்கு. அந்த 20 மடங்குல இந்த 6 மடங்கு எத்தனை பர்சன்டேஜ் கேட்கறாங்க. நம்ம பர்சன்ட் சொல்லும்போது என்ன, 100ஆல வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் இன்ட்டு, அதாவது ரேஷியோ இருக்கட்டும். அடுத்து அதே மாதிரி மொத்தம் 20 மடங்கு இருக்கு. அதுல அந்த 4 மடங்களோட பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ வச்சுட்டு அதே மாதிரி மொத்தம் 20 மடங்குல 10 எவ்வளவு மடங்களோட பர்சன்டேஜ் வந்து கேட்கறாங்க. ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ அதை அடிச்சோம் அப்படின்னா அதான் ஆன்சரா வரும். இந்த இடத்துல ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியலாம். 2 2 10 அப்படின்னு வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியலாம். 2 5 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வரும். 2 அடிச்சோம் அப்படின்னா 5ன்னு வரும். ஃபைனல் என்ன, 6 5 30 அப்படின்னு வரும். 4 5 20 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 5 வந்து 50ன்னு வரும். அப்ப 30:20:50 தான் வந்துன்னா கரெக்டான பர்சன்டேஜ். ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு வந்துன்னா ஆன்சர் பி தான் போடுவோம். பட் அது கிடையாது. கொஞ்சம் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணோம்னா நல்ல கரெக்டான ஆன்சர் வந்துடும். அப்படியே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 3.5 கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டெர்ம் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குல்ல. நார்மலா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஸ்டின் ஒரு முழு வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்ப 200 வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த 200 30 எவ்வளோ, அதை பர்சன்டேஜ்ல சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 30 வாட் பர்சன்ட் ஆஃப் 30 வாட் பர்சன்ட் ஆஃப் 200 அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பட் இங்க என்னன்னா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் 3.5 அதை வந்து நீங்க பர்சன்டேஜ்ல சொல்லுங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்க. அப்ப என்ன, 3.5 நம்ம பர்சன்ட்ல சொன்னோம். பர்சன்டேஜ் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம், 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல 3.5 100ஆல மல்டிப்ளை பண்ணா அது ஆன்சர். 3.5 100ஆல மல்டிப்ளை பண்ணா 350ன்னு வரும். அப்ப 350% தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த சின்ன குழப்பம் வரலாம், இந்த இடத்துல பர்சன்ட் அப்படின்னா 100 சொன்னல. பட் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல 10% ஆஃப் 10% ஆஃப் 100 அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 10 இந்த பர்சன்ட்டுக்கு வந்து கீழே நான் 100 போட்டு ஆஃப் மீன்ஸ் வந்து மல்டிபிள் இந்த 100 இந்த இடத்துல போடுவேன். இதை அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா 10 தான் வரும். ஏன் இந்த இடத்துல பர்சன்ட் போடும்போது கீழே 100 போடுறீங்க, பட் இந்த இடத்துல பர்சன்ட் சொல்லும்போது மல்டிபிள் டைரக்டா வந்து 100 போடுறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த இடத்துல 10% அப்படின்னு எடுக்கிறோம். அதாவது பர்சன்டேஜ் நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க 3.5 வெறும் வேல்யூ தான். அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், பர்சன்டேஜ்க்கு மாத்துறோம். ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் குழப்பம் வந்துடக்கூடாதுல, அதுக்காக தான் அந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துறேன். இந்த இதுல நம்ம வந்து நம்பரை கண்டுபிடிக்கிறோம். பட் இந்த இடத்துல இந்த நம்பருக்கு நம்ம பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுதான் டிஃபரன்ஸ். அதுக்கு ஏத்தாப்புல நீ புரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன், எக்ஸ்பிரஸ் 233 1/3% as a fraction அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு பர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் பின்னத்துல வந்து என்ன கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. முதல்ல இந்த 233 1/3 அதை மாத்திக்கிறோம். 233 1/3 அப்படின்னு இருக்குல்ல, இதை நார்மல் மாத்தினா எப்படி வரும், 233 3ஆல மல்டிப்ளை பண்ணி மேல இருக்கிறத ஒன்னோட கூட்டும், கீழே வந்து 3 அப்படின்னு இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ண 699 பிளஸ் 1 கீழே வந்து 3 இருக்கும். இதை பண்ணோம் அப்படின்னா 700 மேல இருக்கும், கீழே 3 இருக்கும். இது வந்து பர்சன்டேஜ். ஏன்னா இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு. இந்த பர்சன்டேஜ்க்கு என்ன மீனிங்னா, அதாவது 700 கீழே 3 கீழே வந்து 100 போடுவோம். ஏன் அந்த இடத்துல கீழே 100 போறேன் மேல 100 போலன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த கொஸ்டின் என்ன கேட்டதுன்னா 3.5 நம்மளுக்கு பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. அந்த 3.5
பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதுனால நான் வந்து 100 போட்டேன். இப்போ 3.5 100ஆல் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 350 வரும். 350 பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 350% மறுபடியும் இதுக்கு கன்வெர்ட் பண்ணும். இந்த மாதிரி வந்துன்னா வேல்யூ கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணுவோம்? அந்த 350 இந்த பர்சன்டேஜ் என்ன மீனிங்னா கீழே வந்து 100 அப்படின்னு அர்த்தம். நார்மலா ஒரு இதை கொடுக்குறாங்கன்னா அதுல மேல வந்து என்னன்னா இன்ட்டு 100 போடுவோம். அதே பர்சன்டேஜ்ல கொடுத்து மாத்த சொல்றாங்கன்னா அதுக்கு கீழே 100 போடும். இதை அடிச்சோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு வந்து 3.5 வரும். அந்த வேல்யூ வந்துருச்சுல. அப்ப என்ன மீனிங்னா பர்சன்டேஜ்ல உனக்கு கொடுக்குறாங்கன்னா அது நம்ம கீழே தான் வந்து 100 எடுக்கணும். அப்ப 100 எடுக்கும்போது என்ன இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். 7/3 அப்படின்னு இருக்கும். 7/3 எப்படி அடிக்கலாம்? 1 3 3 3 6 அப்ப 2 மிச்சம் 1 இருக்கும். அப்போ 1/3 அப்ப 2 1/3 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் ஏ இங்க இருக்கு. பர்சன்டேஜ்ல சின்ன சின்ன இதுதான். இந்த இடத்துல நம்ம மேல 100 போட்டோம் அப்படின்னா மொத்தமா மாறிடும். கீழே 100 போடும்போது தான் கரெக்டான ஆன்சர் வரும். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா 4th கொஸ்டின் 2/3 65% 4 out of 7 of these 3 which is greatest which is least இருக்குல்ல இந்த மூணு இதுல எது மிகப்பெரியது எது மிகச்சிறியது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல முதல்ல பின்னத்துல இருக்கு பர்சன்டேஜ்ல இருக்கு எல்லாத்தையும் ஒரு சைடு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன 2/3 கொடுத்துருக்காங்க. அடுத்து 65% கொடுத்துருக்காங்க. அடுத்து 4 out of 7 அப்ப என்ன மீனிங் 4/7 தானே. இந்த 2/3 நம்ம அடிச்சோம்னா 0.66 அப்படின்னு வரும். இந்த 65% என்ன மீனிங் 60/100 அர்த்தம். அப்ப இதை அடிச்சா 0.65 வரும். இந்த 4/7 அடிச்சோம்னா 0.40 அப்படின்னு வரும். அப்ப 7 5 35 அப்ப 5 அப்படின்னு வரும். 0.5 நம்மள கேட்டது மிகச்சிறியது எது மிகப்பெரியது எது மிகச்சிறியது இருக்கிறதே சிறுசு வந்து 0.5 அப்ப 0.5 தான் வந்து அதோட 4 out of 7 இதுதான் வந்து மிகச்சிறியது. அப்ப இதோட ஆன்சர் ஏவா இருக்கும் பியா இருக்கும். மிகப்பெரியது பார்த்தா 0.66 ஏன்னா இங்க 0.65 தான் இருக்கு இங்க 66 இருக்கு. அப்ப இதுதான் வந்து என்னன்னா மிகப்பெரியது. அப்ப 2/3 தான் மிகப்பெரியதுனால ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். ரைட்டா? பர்சன்டேஜ்ல எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இது டைப் ரொம்ப சிம்பிளா இருக்கனால கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு. ரைட்டா? ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் 15% of x equal to 20% of y then find x is to y அப்படின்னு இருக்குல்ல. எப்போதும் பர்சன்டேஜ்ல இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவேஷனுக்கு மாத்த பார்ப்போம். அதாவது 15% என்ன 15/100 அர்த்தம். அந்த இடத்துல ஆஃப் இருக்கு அதனால வந்து மல்டிபிள் போட்டு எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஈக்குவல் டு என்ன 20% அப்ப 20/100 இருக்கு. இந்த இடத்துல ஆஃப் இருக்கனால எக்ஸ் அதாவது கிராஸ் போட்டுட்டு ஒய் போட்டுக்கிறேன். இப்ப நம்ம அடிச்சோம்னா அதாவது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சலாம். இங்க அடிச்சோம்னா 3 5 5 4 5 20 அப்ப நம்மளுக்கு எக்ஸ் பை ஒய் தான் வேணும் அப்படின்னா 4/3 அப்படின்னு இருக்கும். அவங்க கேட்டதே வந்து எக்ஸ் பை ஒய் தான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கொஸ்டினும் இதே மாதிரி தான். இஃப் 30% of b minus a is equal to 18% of a plus b then ratio a is to b equal to அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல ஈக்குவல் இருக்குனால என்ன பண்ணுவோம் நம்ம ஈக்குவேஷனுக்கு மாத்திக்கலாம். 30% இருக்கு அப்ப 30/100 அந்த ஆஃப்னால வந்துன்னா மல்டிபிள் என்ன இருக்கு b மைனஸ் a இருக்கு. அது ஈக்குவல் டு 18% அப்ப 18/100 இன்ட்டு என்ன வரும் a பிளஸ் b அப்படின்னு வரும். இந்த இடத்துல 100க்கும் இந்த 100க்கு அடி ஆயிரும். அடுத்து 3ஆல் அடிச்சோம்னா பைத் பண்ணா 30 இங்க வந்து 6 3 18 அகைன் 2ஆல் அடிச்சா I 2 10 இங்க மூவி 2 6 அப்ப என்ன b மைனஸ் a டிவைடட் பை a பிளஸ் b அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 3/5 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன மீனிங்னா அதாவது b மைனஸ் a இதோட இது வந்து 3 அப்படின்னு வரணும். கீழே a பிளஸ் b ஈக்குவலன்ட் என்ன 5 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி இந்த இதை ஈக்குவலன்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல கொடுத்தது அப்படி ஈக்குவலன்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணலாம். அதாவது இங்க பாருங்களேன் b மைனஸ் a ஈக்குவல் டு 3னா அப்ப b யோட வேல்யூ வந்து என்னன்னா பெரிய வேல்யூ இருக்கணும் a விட. அப்பதான் வந்து நம்மளுக்கு பிளஸ் 3 அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்ன b கிரேட்டர் தென் a அப்படின்னு சொல்லலாம். b a விட வந்து பெரிய வேல்யூ இருந்தா தான் நம்மளுக்கு வந்து பிளஸ் 3 வரும். நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டது ரேஷியோ a இஸ் டு b. அப்ப a இஸ் டு b அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல a விட என்ன b யோடது பெருசா இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 1:4 இருக்கு. இந்த இடத்துல 4:1 டெஃபினட்டா வரக்கூடாது. ஏன்னா b யோட வேல்யூ தான் பெருசா இருக்கணும். அடுத்து 1:2 இருக்கு. அடுத்து 2:1 இதுவுமே வரக்கூடாது. எய்தர் வந்து a ஆர் c வந்து வரலாம். இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல முதல் a ஆப்ஷனை எடுத்து bக்கு வந்து 4ம் aக்கு வந்து 1 போட்டோம்னு வச்சுக்கலாம். என்ன வரும் bனா 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். அதே நம்ம தேர்ட் ஆப்ஷன் எடுத்துன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன வரும் b யோட வேல்யூ 2 a யோட வேல்யூ 1 அப்படின்னு வரும். அப்ப இது பண்ணோம்னா 2 மைனஸ் 1 தான் வரும். ஆனா நம்மளுக்கு 3 வரணும். அப்ப கரெக்டா இருக்குது என்னன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து கரெக்டா எடுக்கலாம். எதுக்கு இந்த கொஸ்டின்ல நான் ஆப்ஷன் வச்சு சொல்றேன்னா நார்மலா இந்த கொஸ்டினை வந்து இதை நீங்க சமன்பாடு 1 இதை சமன்பாடு 2 இதை வந்து மாத்தி நீங்க என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணி a and b கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கூட வந்து ஆன்சர் பண்ணலாம்.
பட் அதை விட வந்து ஆப்ஷனை யூஸ் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், ஈஸியா வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 4 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்த்தனால நம்மளுக்கு ஆன்சர் வந்துட போகுது. இது எக்ஸாம் டைம்ல நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 7th கொஸ்டின் பாருங்களேன். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜெட் தென் வாட் பர்சன்ட் ஆஃப் ஜெட் இஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. நமக்கு பர்சன்டேஜ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே முதல்ல அந்த ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பர்சன்டேஜ் சொல்றாங்க. அப்ப எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100 அப்படின்னு எடுப்போம். இந்த இடத்துல ஆஃப் இருக்கு, அதனால வந்து இன்ட்டு போட்டுக்கிறேன். அந்த இடத்துல ஒய் இருக்கு, இஸ் ஈக்குவல் டு எதுக்கா, ஜெட் அப்படின்னு இருக்கு. சரி, இது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்க, வாட் பர்சன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, வாட் பர்சன்ட் கேட்கறனால நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கலாம். வாட் பர்சன்ட் ஆஃப் ஜெட் இஸ் எக்ஸ், அதாவது வாட்டுக்கு மீன்ஸ் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கோம், அதோட பர்சன்டேஜ் சொல்றாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் என்ன, ஜெட் இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் நம்ம சும்மா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏ பர்சன்டேஜ் ஏ பை 100 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆஃப் இருக்குனால மல்டிபிள், இந்த இடத்துல ஜெட் இருக்கு, இஸ்னா ஈக்குவல் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஜெட்ல நம்ம என்ன இந்த வேல்யூ கொடுக்கலாம்ல, இது சமன்பாடு 1 வச்சுக்கிட்டேன். சமன்பாடு 1 இந்த ஜெட்ல வந்து போட வேண்டியதான். ஏ பை 100 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல ஜெட்ல என்ன சொல்லலாம், எக்ஸ் பை 100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் வரும். இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கு அடியாயிரும். மிச்ச ரிமைனிங் என்ன இருக்குன்னா, ஏ இருக்கு, மேல வந்து ஒய் இருக்கு, கீழே 100 இன்ட்டு 100 இருக்கு. அப்ப 100 ஸ்கொயர் வரும் ஈக்குவல் டு 1. ஏன்னா இந்த எக்ஸ் அடியாட்டால 1 இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஏ தான் வேணும் அப்படின்னா என்ன, 100 மேல போகும், 100 ஸ்கொயர் டிவைட் பை ஒய். அதான் கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ்னா நம்ம வாட் பர்சன்டேஜ்ல என்ன எடுத்தோம், ஏன்னு எடுத்தோம். அப்ப ஏ ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் பை ஒய் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். 100 ஸ்கொயர் பை ஒய் வந்து ஆன்சர் டி ல இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுலயும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இஃப் ஏ இஸ் 95% ஆஃப் பி தென் வாட் பர்சன்ட் ஆஃப் ஏ இஸ் பி அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினை 2 வேலை சால்வ் பண்ணலாம். ஒன்னு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி, இன்னொரு விதம் வந்து லாஜிக்கல். நான் 2 விதமே சொல்லிடுறேன். முதல்ல ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன, ஏ இஸ் 95% பி, இது எப்படி எழுதலாம், அதாவது ஏ இருக்கட்டும், இஸ்னாவே நம்ம ஈக்குவல் எடுப்போம். 95% 95 எப்படி இருக்கும், 95 பை 100 அப்படின்றோம். அடுத்து ஆஃப் இருக்கு, இன்ட்டு பின்னு இருக்கு, ஸோ அதனால பி இது இருக்கட்டும். தென் வாட் பர்சன்ட் ஆஃப் ஏ இஸ் பி இருக்குல்ல, நம்மளுக்கு வாட் பர்சன்ட் எவ்வளோன்னு தெரியாது, அதை கொஸ்டின் மார்க். நான் கொஸ்டின் மார்க்குக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அதாவது எக்ஸ் பர்சன்ட் ஆஃப், இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே நான் எழுதுறேன். எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஏ இஸ் என்ன இருக்கு, பின்னு சொல்றாங்க. நம்ம எக்ஸ் பர்சன்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸ் பை 100 அப்படின்னு எடுவோம். ஆஃப்னால மல்டிபிள் ஏ இருக்கட்டும், இஸ்னா ஈக்குவலன் பி அப்படின்னு எடுப்போம். இந்த இடத்துல ஏயோட இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இந்த இடத்துல கொடுக்க வேண்டியதான். இப்போ என்ன வரும், எக்ஸ் பை 100, இந்த இடத்துல ஏக்கு வந்து இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப என்ன இருக்கு, 95 பை 100 இன்ட்டு பி அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு பி. பிக்கும் பிக்கு அடியாலாம். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும்னா, எக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா எக்ஸ் வச்சுக்கிட்டு இந்த சைடு 100 2 100 இருக்குல்ல, இந்த சைடு மேல கொண்டு வந்துடலாம். அப்ப 100 ஸ்கொயர் அப்படின்னு வரும், கீழே வந்து 95 அப்படின்னு வரும். இதை ஈவன் நம்ம வந்து அடிக்கவும் செய்யலாம். அதாவது 100 ஸ்கொயரை 100 இன்ட்டு 100 95 இருக்குல்ல, இது 5ஆல் அடிக்கலாம்ல. 5ஆல் அடிச்சோம்னா இங்க 19 அப்படின்னு வரும், இந்த சைடு வந்து 20 அப்படின்னு வரும். அப்ப ஃபைனலா என்ன இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு இருக்கு, கீழே வந்து 19 இருக்கு. இப்ப நம்ம 2000 19 இந்த இடத்துல இருக்கு, 2000 வந்து இருக்கு. நம்ம 19ஆல என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம். 19ல டிவைட் பண்ணோம்னா ஒரு 19 19 அப்படின்னு வரும், மிச்சம் 1 இருக்கும். இடத்துல கீழே வந்து 0 கொண்டு வரும், 10 இருக்கு ஆகாது, அதனால இந்த சைடு 0 சேர்ப்போம், இங்க ஒரு 0 இறக்கும், 100ன்னு வரும். 19 5ஆல மல்டிப்ளை பண்ணா 95ன்னு வரும். ஸோ ரிமைனிங் வந்து 5ன்னு இருக்கும். இப்போ என்ன மீனிங்னா இந்த 2019ல அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 105ஆல அடி ஆகும். பட் ரிமைண்டர் வந்து 5 இருக்கும், 5/19. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 105 5/19% தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். சில பேருக்கு இந்த மெத்தட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுலாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது இல்லாம வேற ஏதாவது மெத்தட் கேட்டீங்கன்னா அது நம்ம லாஜிக்கலா வந்து சால்வ் பண்றது, அது மெத்தட் 2 அப்படின்னு வச்சுட்டு லாஜிக்கல் இங்க தமிழ்ல பாருங்க, ஏ ஆனது பி இன் 95%. அப்ப என்னன்னா பி வந்து ஒரு முழு வேல்யூ, அதுலதான் 95% வந்து ஏ, ரைட்டா? அப்ப நம்ம பி வந்து அசியூம் பண்ணிக்கலாம். பி என்ன பண்ணிக்கலாம்னா 100 எடுத்துக்கலாம். அதாவது 100 ஒரு அசியூம் வேல்யூ, அதை 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பி 100 தான் வந்து 100%னா அதுல 95% வந்து எவ்வளவு இருக்கும், 95 இருக்கும். அப்ப அந்த 95 தான் இதோட வேல்யூ, ஏயோட வேல்யூ. இதுக்கப்புறம் தான் கொஸ்டின்ல வந்து குழப்பமே இருக்கு. இங்க பாருங்க, ஏயின் எத்தனை சதவீதம் பி ஆகும், இதுதான் நம்மளுக்கு கேள்வி. இதுல என்ன சொல்லலாம்னா ஏயோட மொத்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அந்த மொத்த பர்சன்ட்ல வந்து பி வந்து எவ்வளவு வரும் அதுதான் கேக்குறாங்க. குழப்பமா இருக்கலாம். அதாவது இந்த 95 இருக்கு பாத்தீங்களா,
இந்த 95 நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்ப 100% அப்படின்னு எடுத்துக்கணும். 100% அப்படின்னு எடுத்துட்டு இந்த B யோட வேல்யூ என்ன, 100. இந்த 100 இந்த A யோட 100% 95க்கு எவ்வளவு வந்துன்னா அதிகமா இருக்கு, அதுதான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா என்ன சொல்லலாம், 5 வந்து கூட இருக்கு. அப்ப அந்த 5 வந்து எவ்வளவு அதிகம், அத பார்த்தாவே போதுமானது. அதாவது நம்ம 100% இப்ப வந்து 95ன்னு எடுத்தோம்னா, அதுல அந்த 100 வந்து எவ்வளவுன்னு பார்க்கணும். ஆல்ரெடியே வந்து 100% வந்து 95, அதோட எக்ஸ்ட்ரா வந்து 5 இருக்கு. அப்ப என்னலாம், ஒரு 100% அதோட சேர்த்து ஒரு 5 இருக்கு. அந்த 5 இந்த 95ல எத்தனை பர்சன்டேஜ் பார்த்து அதை ஆட் பண்ணா அது ஆன்சர் வரப்போகுது. இப்ப இந்த 95ல 5 எப்படி பார்க்கலாம், 5 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்துனா 95 அப்படின்னு பார்க்கலாம். ஆர் எல்ஸ் வந்துனா அதை நம்ம இன்னொரு மெத்தட் சொல்லிக்கலாம். 95ல முதல்ல 10% பார்க்க வேண்டியதான். 10% எவ்வளவு, 9.5. ஒரு சனம் தள்ளி புள்ளி வச்சா அதான் 10.5. இங்க 9.5 இருக்கு, நம்மளுக்கு தேவை வந்து 5 தான் தேவைணும். அப்ப என்ன இன்னும் கம்மி பண்ணலாம், 5% பார்க்கலாம். 5% பார்த்தோம்னா இந்த 9.5ல பாதி, அப்ப 4.25 வரும். நம்மளுக்கு தேவை வந்து 5. அப்ப அப்ராக்சிமேட்லி அதாவது 5% மேலதான் வந்து என்னன்னா ஆன்சரா இருக்கணும். இங்க பாருங்களேன், 5% கிட்ட இருக்கணும், 4% தாண்டணும், 5% கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஒரே ஆப்ஷன் டீல இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் டு அப்ரோச் நம்ம எக்ஸாம்பிள் டைமை கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். மெத்தட் ஒன்றும் பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் எடுக்க மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் என்னன்னா நம்ம ஆப்ஷனை வச்சு பார்க்கலாம். ஆப்ஷன்ல எது பெட்டரா இருக்கோ அதை கரெக்டா எடுத்து வந்து ஆன்சர் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் அடிச்சு வந்து பண்ணணும் தேவையில்ல. எது ஆன்சருக்கு நெருக்கமா இருக்கோ அதை வச்சு வந்து என்னன்னா ஆப்ஷன் எடுத்துட்டு போறது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல பாருங்களேன், B is 20% more than Q. Q is how much percentage less than P அப்படின்னு இருக்குல்ல. இதுல நம்ம என்ன பண்ணா அசியூம் பண்ணியே வந்து ஆன்சர் பண்ணலாம். இந்த இடத்துல B இருக்கு, Q சொல்றாங்க. Qல 20% மோர் தான் என்ன சொல்றாங்க, B சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம எதை அசியூம் பண்ணணும், Q தான் அசியூம் பண்ண முடியும். Q தான் ஒரு முழு வேலையை எடுத்து அதுல இருந்து P வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ Q என்ன பண்ணிக்கலாம், 100% எடுத்துக்கலாம். 100% என்ன, ஜஸ்ட் 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல B வந்து 20% மோர்னு சொல்றாங்க. அப்ப B யோட வேல்யூ என்ன இருக்கும், 20% மோர்னா இந்த 100ல 20% என்ன, 20. அப்ப அது அதிகமா இருக்கு. அப்ப 120 தான் எதா இருக்கணும், B யா இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, Q வந்து how much percentage less than கேக்குறாங்க. இப்போ Q வந்து இங்க எவ்வளவு இருக்கு, 100 இருக்கு. இடத்துல P வந்து 120 இருக்கு. எவ்வளோ வந்து என்னன்னா P விட Q வந்து கம்மியா இருக்கு, இந்த 20 கம்மியா இருக்கு. அப்ப அந்த 20 எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும், Bக்கு தான் பார்க்கணும். ஏன்னா கேள்வி பாருங்களேன், தமிழ்ல பாருங்களேன், Q என்பது P ஐ விட எவ்வளவு சதவீதம் குறைவாக உள்ளது. B ஐ வச்சுதான் வந்து அவங்க வந்து Q கேக்குறாங்க. அப்ப 20 வாட் பர்சன்ட் ஆஃப், ஸோ 20 வாட் பர்சன்ட் ஆஃப் எதுல பார்க்கணும், 120ல பார்க்கணும். அப்ப இதுக்கு பார்த்தா என்ன, 20 கீழே வந்து 120ன்னு போடுவோம், இன்ட்டு வந்து 100 போடுவோம். இதை அடிச்சோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இது 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 6 2 12, இங்க 5 2 10. அகைன் இது 2ஆல அடிச்சோம்னா 3 2 6, இது வந்து 5 2 20. இப்ப ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்கு, 50 வந்து 3 இருக்கு. இப்ப நம்ம 50 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 16.66% அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து C தான் வரும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 20 வாட் பர்சன்டேஜ் ஏன் போட்டோம் அப்படின்னா, இந்த 20 தான் வந்து கம்மியா இருக்கு. அந்த 20 எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தா போதும், எதுல பார்க்கணும், B ல பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் இப்ப 10% ஆஃப் வந்து 120 அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவோம், 10/100 இன்ட்டு 120ன்னு போடுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன், 20 வாட் பர்சன்ட் ஆஃப், ஸோ 20 வாட் பர்சன்ட் ஆஃப் 120ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஏன் நான் 20 போட்டு கீழே நான் 120 அப்படின்னு போட்டேன்னா, அதுக்கு ரீசன் 120ல அந்த 20 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்டாவே 10% அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் ரொம்பவே பேசிக்கானதான். பட் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம அட்வான்ஸ் கொஸ்டின் போகும்போது டக்குன்னு மைண்ட்லயே வந்து நம்ம போட்டு போய்க்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், if A is 6 times more than B, then B is what percentage less than A அப்படின்னு இருக்குல்ல. இதுலயும் அதே மாதிரி தான். என்னன்னா A வந்து 6 times more than B அப்படின்னா நம்ம இந்த இடத்துல B தான் வந்து அசியூம் பண்ண முடியும். B என்ன பண்ணிக்கலாம், 100% என்ன எடுத்துக்கலாம், 100 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, A வந்து 6 times வந்து அதிகம்னு சொல்றாங்க, இதை விட B யை விட. 6 டைம் அதிகம் அப்படின்னா என்ன ஒரு A யோட வேல்யூ 600 அப்படின்னு வரும். நம்மளுக்கு கேள்வி B வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் A விட வந்து கம்மியா இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல A வந்து 600, B வந்து 100. எவ்வளவு கம்மியா இருக்கு, 500 கம்மியா இருக்கு. அப்ப அந்த 500 எதுல பார்க்கணும், 600ல எவ்வளவு பார்த்தோம்னா அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரப்போகுது. அப்ப என்ன, இந்த 500 தான் கம்மியா இருக்கு. இந்த 500 வாட் பர்சன்ட் ஆஃப், ஸோ எதுல பர்சன்டேஜ் பார்க்கணும், ஏல பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்க கேட்டது ஏல B வந்து எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேட்டதுனால நம்ம A வச்சுதான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த இடத்துல வாட் பர்சன்ட் ஆஃப்
600 அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணுவோம் நார்மலா 500 டிவைட் பை வந்து கீழே 600 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ ஐடி ஆயிரும். இதை 2ஆல அடிச்சோம்னா 32 இது 2ஆல அடிச்சா 250 அப்படின்னு வரும். அடுத்து இதை 3ஆல அடிச்சோம்னா இங்க எண் 3 24 1 10ன்னு வரும். அப்ப 3 9 பாயிண்ட் வரும், அகைன் 10 வரும். அப்ப 83.33 போயிட்டே இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம ஏன் இந்த மாதிரி வந்து எடுக்கிறோம் அது தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இஃப் ஏ இஸ் 7% ஆஃப் பி, பி இஸ் 1.5% ஆஃப் சி, தென் டி இஸ் 5% ஆஃப் சி, தென் ஃபைண்ட் ஏ இஸ் டு டி அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஒரே பேட்டர்னான கொஸ்டின் தான். இதுல கொஞ்சம் என்னென்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஒரு வேல்யூ வந்து அசியூம் பண்ணணும். ஆனா அசியூம் பண்றதுக்கு எந்த வேல்யூ அசியூம் பண்ணணும் பாருங்க. இங்க ஏ நம்மளால அசியூம் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா ஏ வந்து பியோட ஒரு பகுதின்னு சொல்றாங்க. அடுத்து பியுமே நான் அசியூம் பண்ண முடியாது, ஏன்னா சியோட ஒரு பகுதின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம டியுமே அசியூம் பண்ண முடியாது, ஏன்னா இது சில ஒரு பகுதின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த இடத்துல வந்து சியை வந்து அசியூம் பண்ணலாம். ஏன்னா சி வந்து அவங்க எதுவுமே சொல்லல. இப்ப சி என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதோ ஒரு வேல்யூ வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சிக்கு சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்து டி இஸ் 5% ஆஃப் சின்னு சொல்றாங்க. அப்ப டி வந்து 5% ஆஃப் சினா என்ன? சி வந்து 100%, அதுல 5% பார்த்தோம்னா 5 அப்படின்னு வரும். அப்ப டியோட வேல்யூ வந்து 5. அடுத்து பி இஸ் 1.5% ஆஃப் சின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்மியா போறதுனால நம்ம சியோட வேல்யூ வந்து 1000 எடுத்துக்கலாம். அப்ப டியோட வேல்யூ வந்து 50 அப்படின்னு வரும். இப்ப நம்மளுக்கு பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா அது சில 1.5% சொல்றாங்க. நமக்கு சில 10% கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம், 100 அப்படின்னு வரும். அதே 1% வேணும் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க வேண்டாம், 10 அப்படின்னு வரும். நம்மளுக்கு தேவை 1.5. 1.5னா என்ன வரும்? இதுல 0.5% அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 5 அப்படின்னு வரும். அப்போ 1.5 மீன்ஸ் வந்து 15 அப்படின்னு வரும். அடுத்தவங்க சொன்னது ஏ இஸ் 7.5% ஆஃப் பின்னு சொல்றாங்க. பி இந்த 15 தான் வந்து 100% அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல எவனா 7.5 அப்படின்னு கேட்கறாங்க. அந்த 7% தான் ஏயோட வந்து வேல்யூ இருக்கும். இது என்ன பண்ணலாம், முதல்ல 10%, அதாவது பி வந்து 15 100% தான், அதுல 10% 1.5. இந்த 1.5 நம்ம 4ஆல அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 2.5% கிடைக்கும். அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா 7.5 வந்துட போகுது. இது நம்ம 4ஆல அடிச்சோம் அப்படின்னா 0.375 அப்படின்னு கிடைக்கும். 0.375 நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணா 7.5 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1.125 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்னா ஏயோட வேல்யூ வந்து 1.125. இதை இந்த வேலை தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, எப்படி வேணா நம்ம கண்டுபிடிச்சலாம். பி வந்து 15 இருக்குன்னா நம்மளுக்கு 7.5 தான் தேவை. அப்ப 7.5% ஆஃப் வந்து 15 போட்டு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா அடிச்சு கூட வந்து கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் அந்த இடத்துல மேட்டர். சரி, உங்களுக்கு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் டு டி தான் சொல்றாங்க. இப்ப ஏயோட வேல்யூ 1.125, டியோட வேல்யூ வந்து இந்த இடத்துல டி கண்டுபிடிச்சிருக்கோம் 50 அப்படின்னு இருக்கு. இப்ப இது பாயிண்ட்ல இருக்கு, இது நார்மலா இருக்கு. என்ன பண்ணலாம், ஈக்குவலன்ட் பண்றதுக்காக இதை 1000ஆல வந்து மல்டிப்ளை பண்ணலாம், இங்கிட்ட வந்து 1000ஆல வந்து மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணோம்னா இது 1125 அப்படின்னு வந்துடும். இந்த சைடு பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், 50,000 அப்படி வந்து நிற்கும். இதை நம்ம 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 225 அப்படின்னு வரும். இதில் 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 10,000 அப்படி வந்து நிற்கும். அகைன் 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 45 அப்படின்னு வைக்கும். இதை 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 2000 அப்படி வந்து நிற்கும். அகைன் நம்ம 5ஆல அடிச்சோம், இது 95 45, இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு இருக்கும். அப்போ ஃபைனலா என்ன, 9:100 தான் வந்து ஏ இஸ் டு டி வேல்யூனால ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின். கன்வர்ஷன்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற டைப் வந்து டைப் 3. டைப் 3ல பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரு பேசிக் அப்படின்னு பார்த்தா, இப்போ குறைக்கப்பட்ட சதவீதம் இல்ல அதிகரிக்கப்பட்ட சதவீதம் அப்படின்னா என்ன, 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நாளைக்கு 120 ரூபான்னு சொல்றாங்க, இல்ல அடுத்தனா அதை வந்து 80 ரூபான்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதை எதை வச்சு நம்ம சொல்லுவோம், இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதோட அசல் விலை, அதாவது இன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம நாளைக்கு சொல்ல முடியும். அப்ப அந்த அசல் விலையை கீழே போட்டு அந்த தொகையில ஏதாவது வந்து மாற்றம் ஏற்படுறத மேல போட்டு 100 போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கான வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கும். இது நம்ம கொஸ்டினா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இல்ல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்க்க போறது இங்க பாருங்க. இஃப் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 80 to 100 then increase in percentage அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன, 80 ரூபாயில இருந்த ஒரு வந்து ஆர்டிகல் 100 ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, 20 ரூபா வந்து கூடி இருக்கு. இதுதான் நம்ம இந்த முன்னாடியே பார்த்தோம். அந்த ஃபார்முலால என்ன,
தொகையில் ஏற்படும் மாற்றம். இந்த இடத்துல தொகையில வந்து 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு மாறி இருக்கு. அப்ப 20 ரூபா வந்து தொகை மாறி இருக்கு. கீழ அசல். கீழ அசல்னா என்ன? இந்த இடத்துல எது அசலா இருந்தது? 80 ரூபாயில இருந்தா சேஞ்ச் கீழ என்ன போடுவோம்? 80 போடுவோம். இன்ட்டு 100 அப்படின்னு போட வேண்டியதான். அடிச்சா அதுதான் வந்து இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸோட பர்சன்டேஜ். இந்த இடத்துல டெஃபினட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதை அடிச்சோன்னா என்ன? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 4 2 8. இதை 4ஆல அடிச்சோம் அப்படின்னா 25. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 25% அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த மாதிரி பண்றதை நான் டைப் 2லயே சொன்னேன். டைப் 2ல எப்படி சொல்லியிருப்பேன்னா, அதாவது இதுல 80 ரூபா இருந்தது 100 ரூபாய்க்கு மாறி இருக்கு. எவ்வளவு மாறி இருக்கு? 20 ரூபா மாறி இருக்கு. அப்ப அந்த 20 ரூபா வாட் பர்சன் ஆஃப் 80ல பார்த்தா போதும். அப்ப 20 ரூபா இதுல வாட் பர்சன்ட் ஆஃப் இதுல பார்க்கணும் 80 ரூபாயில பார்த்தா போதும். இப்ப 20/80 இன்ட்டு 100. இங்க எப்படி இருக்கோ அதே பேட்டர்ல வந்துருச்சு. இதை அடிச்சாலும் நம்மளுக்கு என்னன்னா 25% வரப்போகுது. அப்படியே செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The price of the house is decreased from ₹15 lakh to ₹12 lakh. Find the percentage of decrease இருக்குல்ல. இதுக்கும் என்ன அப்படின்னா அதே ஃபார்முலா தான். நம்மளுக்கு வந்து குறைக்கப்பட்ட இல்ல அதிகரிக்கப்பட்ட சதவீதத்துல கேட்கிறாங்கனாவே தொகையில் ஏற்படும் மாற்றம் டிவைடட் பை அசல் விலை இன்ட்டு 100. இந்த இடத்துல என்ன எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கும்? 15 லேக்ல இருந்து 12 லேக் மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா தொகையில வந்து 15 லேக் சும்மா 15 லேக் பதிலா வெறும் 15ன்னு போறேன். இந்த இடத்துல என்ன 12 லேக்கா மாறுது. அப்ப 12 லேக்கா மாறுறதுனால எவ்வளவு இதாயிருக்கும்? கீழே வந்து அசல் எவ்வளவு? 15 லேக்ல இருந்து மாறி இருக்கு. அப்ப 15 வரும். இன்ட்டு என்ன பண்ணுவோம்? 100 அப்படின்னு போவோம். இந்த இடத்துல எவ்வளவு இதாயிருக்கு? 3 வந்து அதாவது 3 லேக் வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கு. அப்ப 3 லேக் டிவைட் பை 15 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இதை அடிச்சு நம்மளுக்கு வந்து என்னன்னா பர்சன்டேஜோட ஆன்சர் வரப்போகுது. இப்போ இதை அடிச்சோன்னா 1 3 3 5 3 5 1 5 5 25 100. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 20% அப்படின்னு வரும். ஆன்சர் பி இருக்கு. சிம்பிள் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலாக்கு ஏத்தாப்புல நம்ம அப்ளை பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். 1500 people visited a exhibition on Saturday while 1680 visited on Sunday. The percentage increase in the number of people visiting the exhibition. எக்ஸிபிஷன் ஏதோ ஒரு மியூசியம் வச்சுக்கலாம். ஒரு மியூசியத்துக்கு சனிக்கிழமை எவ்வளவு? 1500 பேர் போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 1680 பேர் போறாங்களாம். அப்படி போகும்போது அந்த கண்காட்சிக்கு வருகை தரும் மக்களோட எண்ணிக்கை அதிகரித்துள்ள விழுக்காடு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு 1500 பேர் வந்தாங்க சாட்டர்டே. ஆனா சண்டே எவ்வளவு? 1680. எவ்வளவு பேர் கூடியிருக்காங்க? 180 பேர் கூடியிருக்காங்க. அப்ப அந்த 180 எதுல நம்ம பார்க்கணும்? 1500. ஏன் 1500னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் வந்து டிக்ரீஸ். அதுக்கு என்ன? சேஞ்சின் வந்து என்னன்னா விலை பார்த்தோம். ஸோ ஏதாவது சேஞ்ச் ஆகுது கீழே வந்து அசலோட இது இருக்கணும் இன்ட்டு 100. இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது எவ்வளவு இருக்கு? 180 சேஞ்ச் ஆனது. அப்ப என்ன? 180. இதுல இனிஷியலா எவ்வளவு இருந்தது? 1500 பேர் இருந்தது இன்ட்டு 100. இதை அடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போகும். இது 5ஆல அடிச்சுன்னா 3 5 5. இது 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 36 அப்படின்னு வரும். அகைன் இதை 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா இங்க 12 அப்படின்னு வரும். அப்ப என்ன வரும்? ஃபைனலா 12% அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஃபார்முலாவை நம்ம எப்படி வேணா வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவை வந்து அந்த இடத்துல சேஞ்ச் இன் பிரைஸ். ஸோ சேஞ்ச் இன் பிரைஸ் என்ன இருக்கோ கீழே என்ன இருக்குன்னா ஒரிஜினல் பிரைஸ். ஸ்டார்டிங்ல என்ன பிரைஸ் இருந்தோ அந்த பிரைஸ் இன்ட்டு என்ன வரணும் அப்படின்னா 100 வரும். இது எதுக்கான ஃபார்முலானா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா the population of a town increased from 1,75,000 to 2,62,500 in a decade. The average percentage increase of population per year. அவங்க ஒரு வருடத்துல வந்துன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கொடுத்தது என்ன? டிக்கேட்னா 10 வருடம். 10 வருடத்துல மக்கள் தொகை வந்துன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வருஷத்துக்கு வந்துன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அதான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 1,75,000 இதுதான் வந்து இனிஷியலா இருந்தது. 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க? 2,62,500 இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்களேன். இங்கிட்ட ஒரு 1,75,000 மிச்சம் வந்து 25,000 இருக்கும். இங்கிட்ட ஒரு 62,500. அப்ப என்ன அந்த 25,000 62,500 கூட்டணும் அப்படின்னா 87,500 அப்படின்னு இருக்கும். இந்த 87,500 வந்து 10 வருஷத்துல வந்து இன்க்ரீஸ் ஆனது. அப்ப ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பார்க்கணும்னா டிவைடட் பை வந்து 10ஆல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துல வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிடலாம்ல. அப்ப இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 8,750 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 8,750 இன்க்ரீஸ் இது எதுல பார்க்கணும்? 1,75,000 எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தா அதுதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா படி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறது
இல்ல டிக்ரீஸ் ஆகிறது கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு என்ன சேஞ்சின் வந்து பிரைஸஸ் இந்த இடத்துல சேஞ்சின் வந்து பாப்புலேஷன் அப்ப இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிற பாப்புலேஷன் ஒரு வருஷத்துல பார்க்கணும் ஏன்னா நம்ம 10 வருஷம் கொடுத்தா அதுல இருந்து ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப சேஞ்சின் பாப்புலேஷன் டிவைடட் பை ஒரிஜினலா இருந்த வந்து பாப்புலேஷன் ஸோ ஒரிஜினல் பாப்புலேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரிஜினல் பாப்புலேஷன் இன்ட்டு 100 போடுவோம் அப்படியே வந்து அந்த ஃபார்முலாவை நம்ம தேவையேற்றாப்புல மாத்திக்கிற வேண்டியதான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுறது ஒரு வருஷத்துல எவ்வளவு சேஞ்ச் இருக்காங்க 8750 ஒரிஜினல் பாப்புலேஷன் 1,75,000 அப்படின்றது இன்ட்டு 100 இதை அடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் இப்ப இங்க இருக்கிற 3 ஜீரோக்கும் இங்க இருக்கிற வந்து 3 ஜீரோ போயிடும் மிச்சம் இருக்கிற 5ஆல அடிச்சோம்னா 3 5 மிச்சம் 2 5 25 875 5ஆல அடிச்சோம்னா 175 அப்படின்னு வரும் அகைன் நம்ம 5ஆல அடிச்சோம்னா 7 5 35 இதை 5ஆல அடிச்சோம்னா 3 5 5 25 அடுத்து நம்ம 7ஆல அடிச்சோம்னா 1 7 7 35 இப்ப ஃபைனலா நமக்கு என்ன இருக்கணும் 5% தான் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது ஆன்சர் என்ன வரும் பி தான் வரும் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம் இந்த கொஸ்டின் பாருங்களேன் இதெல்லாம் பார்க்க தான் பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும் பட் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இன்க்ரீசஸ் பை 10% எவ்ரி இயர் த பிரசன்ட் பாப்புலேஷன் இஸ் 20,000 இந்த நெக்ஸ்ட் இயர் இட் வில் பி அப்படின்னு இருக்குல்ல ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம ஊர்ல எடுத்துக்கலாம் நம்ம ஊர்ல வந்து என்னன்னா இப்போதைக்குன்னு 20,000 பேர் இருக்காங்களாம் அந்த 20,000 பேர் இருக்கும்போது அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த 20,000த்துல 10% பார்ப்பீங்க அதுதான் நெக்ஸ்ட் இயரோட இருக்கும் நமக்கு இது ஈஸியா பார்க்கலாம்ல 10% ஆஃப் ஸோ 10% ஆஃப் எவ்வளோ 20,000த்துல பார்க்க வேண்டியதான் ஒரு சாணம் தள்ளி புள்ளி வச்சா 10% அப்ப 20,000த்துல ஒரு 10% எவ்வளவு வரும் 2000 வரும் அந்த 2000 கூட்டி ஆட் பண்ணோம்னா அதான் நெக்ஸ்ட் இயரோட பாப்புலேஷன் அப்ப 20,000 இருக்கு அதோட 2000 கூட்டினா 22,000 அப்ப ஆன்சர் என்ன வரும் டி தான் வரும் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இது ரயில்வே என்டிபிசி குரூப் டி ஆர் எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டினா தான் இருக்கும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம் அடுத்து பாருங்களேன் the population of the town is 7,35,000 if it increase at the rate of 12% per year what will it population be after 2 years அப்படின்னு இருக்குல்ல the population question அப்படின்னு வந்தாவே இதை 3 விதமா வந்து சால்வ் பண்ணலாம் அந்த 3 மெத்தடுமே சொல்லினேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து லேர்ன் பண்ண மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க 7,35,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க 2 வருஷம் கழிச்சு அந்த பாப்புலேஷன் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்கறாங்க ஒவ்வொரு வருஷமும் 12% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல் வருஷத்துக்கு 12% வந்து கண்டுபிடிப்போம் 12% எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு 10% கண்டுபிடிக்க ஈஸியா தெரியும் ஒரு சாணம் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் வந்து 10% அப்ப 73,500 அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு 2% வந்து எக்ஸ்ட்ரா தேவை நம்மளுக்கு 1% கண்டுபிடிக்கணும் 2 சாணம் தள்ளி புள்ளி வச்சா போதும் 2 சாணம் தள்ளி புள்ளி வச்சுனா 7,350 அப்ப 2% வேணா என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல 7,350 2ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான் இதை பண்ணோம்னா 14,700 அப்படின்னு வரும் இப்ப நம்மளுக்கு 12% அப்படின்னு வேணும்னா என்ன பண்ணுவோம் இந்த 73,500ஐயும் இந்த 14,700ஐயும் என்ன பண்ணுவோம்னா கூட்டுவோம் இதை கூட்டினா 88,200 அப்படின்னு வரும் அப்ப என்ன மீனிங்னா இந்த 7,35,000 நம்ம எவ்வளவு கூட்டணும் அப்படின்னா 88,200 கூட்டணும் ஏன் கூட்டணும் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க அதுவும் ஒவ்வொரு வருஷமும் 12%னால அப்ப இது என்ன இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கூட்டு வட்டி மாதிரி எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்ப இதை நம்ம கூட்டணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த 7,35,000 82,200 கூட்டணும் அப்படின்னா 8,23,200 அப்படின்னு வரும் இந்த 8,23,200 நம்ம என்ன பார்க்கணும் 12% பார்க்கணும் இதுக்கு நம்ம என்ன 10% கண்டுபிடிக்க தெரியும் ஒரு சந்தலி பொல்லி வைப்போம் அப்ப 82,320 வரும் அவளுக்கு 1% வேணும் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் அப்ப 8,232 அப்படின்னு வரும் 2% வேணும்னா இந்த 8,232 2ஆல மல்டிப்ளை பண்ணா அதுதான் 2% இதை மல்டிப்ளை பண்ணா 16,464 வரும் அப்ப நம்மளுக்கு 12% வேணும்னா இந்த 10% இந்த 2% கூட்டுவோம் அதை கூட்டும் போது 98,784 இதை ஆல்ரெடி கூட்டிட்டேன் அதனால அந்த இடத்துல சொல்றேன் இப்ப இந்த வேல்யூ என்ன பண்ணணும் இந்த இடத்துல கூட்டணும் 98,784 எதோட கூட்டணும் இந்த 8,23,200 கூட்டணும் அதை கூட்டணும் 9,21,984 அப்படின்னு வரும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும் இது ட்ரெடிஷனல் மெத்தட் நம்ம ஸ்கூல்ல லேர்ன் பண்ணிக்கலாம் இல்ல சில கேண்டிடேட் இன்னமும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்போம் இது இல்லாம வேற எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க ஒரு நகரத்துல இவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க இல்ல ஒரு கிராமத்துல மக்கள் தொகை இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம வேற எப்படி சொல்லலாம் மெத்தட் 2 அப்படின்னு வச்சுட்டு
இந்த இடத்துல என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 12%. அப்ப இன்கிரீஸ் தானே ஆகுது. ஆல்ரெடி 100% இருக்கும். அதுல 12% இன்கிரீஸ் ஆகுதுன்னா நம்ம எப்படின்னா 112ன்னு எடுக்கணும். ஏன் நான் வந்து 12% இந்த தடவ 100ஓட ஆட் பண்றேன்னா, ஆல்ரெடி 100% இருந்தது. இப்ப 12% வந்து இன்கிரீஸ் ஆகுறதுனால நான் என்ன பண்றேன்? அந்த 12% நான் 112ன்னு எடுத்து கீழ என்ன வரும்? 100 அப்படின்னு வரும். இது 2 வருஷம். ஏன்னா 2 வருஷம் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? அகைன் 112/100 அப்படின்னு வரும். இது எதுல இன்கிரீஸ் ஆகுது 2 வருஷம்? இந்த 12% 2 இயர் எதுல இன்கிரீஸ் ஆகுதுன்னா, அதோட 100% ஆன இந்த 7,35,000 இருக்குல்ல, இதுல தான் வந்து இன்கிரீஸ் ஆகுது. இப்ப இத அடிச்சா நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர்? 9,21,000 இந்த ஆன்சர் வரும். இந்த மெத்தட் 2ல ஒரு டிராபேக் குறை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். பட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இத நம்ம அடிக்கணும்ல, அந்த அடிக்கிறதுக்கு தனி டைம் எடுக்கும். அதனால தான் என்ன மெத்தட் 3மே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெத்தட் 3 அதாவது இந்த 3 மெத்தடுமே வந்து கொஸ்டின் வேரியேஷனுக்கு ஏத்தாப்புல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். முதல்ல நான் மெத்தட் 3 சொல்லிறேன். இது என்னன்னா ஜஸ்ட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். அதாவது நார்மலா வந்து ஒரு 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரூ. 100 இருக்கிற இடத்துல அதுல எவ்வளவு நம் 12% பார்க்க சொல்றாங்க. அப்ப என்ன? இடத்துல 12% பார்க்கணும். 12% பார்த்தா என்ன? 112 அப்படின்னு வரும். அகைன் இந்த 112ல என்ன பார்க்கணும்? 12%. ஏன் நான் 2 வாட்டி பார்க்கணும்? இந்த இடத்துல 2 வருஷம் இருக்கனால. இந்த 112ல 12% எப்படி பார்ப்போம்? முதல்ல 10%. 10% ஒரு சதம் தள்ளி பிரிப்போம். அப்போ 11.2 அப்படின்னு வரும். அகைன் 1% வேணும் அப்படின்னா 2 சதம் தள்ளி பிரிப்போம். அப்போ 1.12. 2% வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இதை வந்து 2ஆல இது எல்லாமே நம்ம மைண்ட்லயே வந்து போடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதை நம்ம எப்படி பண்றோம்னு தெரிஞ்சுக்க தான் சொல்றேன். சின்ன சின்ன வேலையை வந்து நம்ம மைண்ட்ல கூட வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணா 2.24 அப்படின்னு வரும். இப்போ 12% நம்மளுக்கு வந்து வேணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த 10% இந்த 2% ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணா 13.44 அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன மீனிங்? இந்த 112ஓட இந்த 13.44 ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணா 125.44 அப்படின்னு வரும். அதாவது நான் என்ன மீன் பண்றேன்னா 100 ஜஸ்ட் அசியூம் பண்ணி 100 இருந்ததுல அந்த 100% எது ஈக்குவலன்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு கொடுத்த வேல்யூ என்ன? 7,35,000. அப்ப 7,35,000 தான் 100% அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 125.44% எவ்வளவுன்னு தெரியாது. அதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னு வச்சுட்டு இது என்ன மெத்தட்? பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட்ல நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். பட் இந்த கொஸ்டினுக்கு இதை கண்டுபிடிக்க வந்து இந்த மெத்தட் வந்து டஃபா தான் தெரியும். ஏன் டஃபா தெரியும்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 12% அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12%னால வந்து இந்த இதுல பாயிண்ட்ல இருக்கு. இதெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கும். இதே இது சம்டைம் 10% சொல்றாங்க. இல்ல 20% அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து இந்த மெத்தட் 3 நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தடை இதுக்கப்புறம் நம்ம நல்லாவே யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது பாப்புலேஷன் மக்கள் தொகை ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதை எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது பாருங்களேன். இதுலயும் பாப்புலேஷன் கொஸ்டின். பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இன்க்ரீஸ் அட் த ரேட் ஆஃப் 20% per annum. If the population of the town will be 69,120 after 2 years, then what is the present population of the town? இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பிரசன்ட் பாப்புலேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்துட்டு அடுத்த 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு பாப்புலேஷன் வரும்னு கேட்டாங்களே. ஆனா இந்த இடத்துல என்னன்னா அந்த 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா இப்ப பிரசன்ட் பாப்புலேஷன் அது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல வாசிக்கும் போது நம்ம நல்லாவே வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 20% வந்து அதிகரிக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 69,120 இருந்தால் நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு இருக்குல்ல. இந்த மாதிரி நமக்கு பர்சன்ட் பாப்புலேஷன் தெரியல அப்படின்னாவே இதுக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணா மெத்தட் 3 தான் ஃபாலோ பண்ணணும். மெத்தட் 3 என்ன? நார்மல் நம்ம அசியூம் பண்ணுவோம் 100 அப்படின்னு எடுப்போம். இந்த 100ல அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறாங்க பாருங்க. 20% ஒரு வருஷத்துல 20% இன்க்ரீஸ் ஆகலாம். நம்மளுக்கு பார்க்க வேண்டியது மொத்தம் 2 வருஷம். அப்ப 20% என்ன? ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 20% சும்மா எடுப்போம். 100ல 20% எவ்வளவு வரும்? 20. அதை ஆட் பண்ணுவோம். 120. ஏன்னா ஆட் பண்றேன்னு இடத்துல மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் வருஷம். அடுத்த வருஷத்துக்குமே என்ன 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப இந்த 120ல 20% பார்த்தா என்ன? 10% வந்துடும் 12 வரும். 20% அப்படின்னு பார்த்தா 24. இந்த 24 120ல கூட்டணும். அப்ப 144ன்னு வரும். இடத்துல நான் என்ன மீன் பண்றேன்? அந்த 144% அதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது. எவ்வளவு? 69,120 இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 100%. ஏன்னா அந்த 100 என்ன மீனிங்னா நான் அசியூம் பண்ணது அதுதான் வந்து இப்போதைக்குன்னு வந்து நம்ம பிரசன்ட் பாப்புலேஷனோட நம்ம பர்சன்டேஜா எடுத்திருக்கோம். அப்ப அந்த 100% எவ்வளவுன்னு தேவைணும்? அது நம்ம எக்ஸ் வச்சுட்டு இது என்ன மெத்தட்? பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட் பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸ் வேணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ வர்றதுக்காக என்ன? 69,120 இன்ட்டு 100 கீழே என்ன வரும்? 144 அப்படின்னு வரும். இப்ப இதை அடிக்கதான் மிகப்பெரிய சவாலே. நம்ம 2ஆலே அடிப்போமே. இங்க ஒரு 7 வரும், இங்க 2 வரும். இதை நம்ம 2ஆல அடிச்சோம்னா 3 வரும், 4 வரும், அடுத்து 5, 6, 0 அப்படின்னு வரும்.
இதையும் அகைன் வந்து 2ஆல அடிக்கலாம். 2ஆல அடிச்சோன்னா 3 வரும், 6 வரும். இதை 2ஆல அடிச்சோன்னா 1 வரும், அடுத்து 7 வரும், அடுத்து 2 வரும், 8 வரும், 0 வரும். அடுத்து 6ஆல அடிக்கலாம். 6 6 36. இதை 6ஆல அடிச்சோன்னா 7 12 வச்சோம், மிச்சம் 5 இருக்கும். 5ல 57. 57 வரும்போது 8 வரும், அகைன் 8 வரும், 0 வரும். ஃபைனலா 6ஆல அடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல 6ஆல அடிச்சா என்ன? 4 6 24, அகைன் 4 இருக்கும், 48. எண் 6 48, அப்ப 480. அப்ப என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ வந்து 480 அப்படின்னு வரும். 480 மீன்ஸ் வந்து இந்த இடத்துல அகைன் 100 இருக்குல்ல, இன்ட்டு 100 போடுவோம். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 48,000 அப்படி வந்து நிற்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இந்த கொஸ்டினை இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லையா ஆப்ஷனை வச்சு ஃபாலோ பண்ணலாம். ஆப்ஷன் என்ன? இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுவேன். 48,000 பிரசன்ட் பாப்புலேஷன் எடுத்தோம்னா வந்து 20% பார்க்கணும். அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதுல வந்து 20% பார்த்து அந்த வேல்யூ 69,120 இருந்துச்சுன்னா அப்ப அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லி ஆன்சர் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போறதுல ஒரு ப்ராப்ளம், நம்ம 4 ஆப்ஷனுமே பார்க்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோன்னா ஆன்சர் வந்துடும். அதே இது இப்ப வேற ஆப்ஷன் வந்து வச்சுக்கலாம். இப்ப 42,000 ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பண்ணும்போது ஆன்சர் வராது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுக்கிறதுனால அது எக்ஸாம்ல கொஞ்சம் வந்துன்னா டைம் எடுக்கும். பட் தெரிஞ்சுக்கங்க, 2 மெத்தடுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆப்ஷன் வச்சும் போகலாம், இல்ல நார்மலா வந்து மெத்தட் 3மே யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். The population of the village has been continuously increasing at the rate of 10% per year. If its present population is 54,450, what was it 2 years ago இருக்குல்ல, இதுலயும் அதே தான். இப்ப பிரசன்ட் பாப்புலேஷன் சொல்லிட்டாங்களாம் 54,450 இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த பிரசன்ட் பாப்புலேஷன், இந்த மக்கள் தொகை வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மக்கள் தொகை இருந்திருக்கும்ல, அந்த மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு என்ன? அதே அந்த மெத்தட் 3 ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இதுல நம்ம வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு அசியூம் பண்ணணும். அப்ப என்ன, நார்மலா வந்து ஒரு 100% எடுத்துக்கலாம். அந்த 100ல முதல்ல என்னன்னா 10% வந்து எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. அப்ப 10% பார்க்கணும். 100ல 10% வந்துன்னா 10, அந்த 10 வந்து கூட்டுவோம், ஏன்னா இன்க்ரீஸ் ஆனல. அப்ப 110. அகைன் வந்து என்ன 10%, ஏன்னா 2 வருஷம். அப்ப 10%, 110ல 10% பார்த்தா 11. அப்ப அந்த 110ல 11 கூட்டணும் 121 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்னா 121%. இதுதான் வந்து நம்ம கொடுத்த வேல்யூ. எவ்வளவு? 54,450. நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 100%. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ்னு வச்சா என்ன? இது வந்து பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட்ல எக்ஸோட வேல்யூ வேணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அப்ப எக்ஸ் வேணும் என்ன? 54,450 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். கீழே என்ன இருக்கா? 121. இதை எதால அடிக்கலாம்னு பாருங்களேன். 11 அடிக்கலாம். அதாவது 11 ஸ்கொயர் 121ல, அப்ப 11 அப்படின்னு வரும். இது நம்ம 11ல அடிச்சோம்னா 4 11 44. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 54 இருக்கு. அப்ப 44 போச்சுன்னா 10. அப்ப அந்த இடத்துல சேரும்போது 104 இருக்கும். 104 அப்படின்னா 9 11 99. மிச்சம் பார்த்தா 5 இருக்கும். இந்த 5 இதோட சேரும்போது 55. அப்ப 5 11 55. அப்ப 0ன்னு வரும். அகைன் 11ல அடிச்சோம் அப்படின்னா 4 11 44. மிச்சம் 5 இருக்கும். இந்த சைடு சேரும்போது 55. அப்ப 5 11 55, 0ன்னு வரும். அப்ப ஃபைனல் என்ன? எக்ஸோட வேல்யூ 450 இன்ட்டு இந்த சைடு 100 இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல 100 எடுக்கல, நம்ம எடுக்கல. அப்ப 100 பண்ணும் 45,000 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 45,000 இருந்தாதான் 2 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆனா 54,450 வரும். இதை ஈவன் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். அதாவது 45,000 இருக்கு. இந்த 45,000 முதல்ல 10% பார்க்கணும். 10% என்ன? 4,500. ஒரு சன்ன புள்ளி வைப்போம். அப்ப 4,500 கூட்டணும். இதோட இந்த 45,000 45,000 4,500 கூட்டணும்னா 49,500 அப்படின்னு வரும். இந்த 49,500ல 10% பார்க்கணும். 10% என்ன? ஒரு சனம் வரும். அப்ப 4,950 அப்படின்னு வரும். இந்த 49,500ல இந்த 4,950 கூட்டம்னா எவ்வளவு வரும்? 0 5, இங்க 4, இங்க 1 10 14, இங்க 1 5, 54,450. அதுதான் வந்து 2 வருஷம் கழிச்சு வர்றது. அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் எடுக்கலாம். எப்படி பண்ணலாம்? இல்லையா, நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஷன் எடுத்து அதுல ஒவ்வொரு ஆப்ஷனா வந்து நம்ம பண்ண மாதிரி ஒன்னொன்னா பண்ண வேண்டியது இருக்கும். இதுல புரிதல் தான் முக்கியம். பாப்புலேஷன் ரிலேட்டடா வந்தாவே 3 மெத்தட். அதுல எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம், எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்கும்போது நம்மளால நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும். இதோட கண்டினியூஸ் பார்ட்டான டைப் 3 நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.